Good evening, my dear friends. Full sweat. இன்னைக்கு நம்ம டே துரத்தி பிடிச்சாச்சு. 5 கிலோமீட்டர். ஆவரேஜ் கம்மி தான். ஃபாஸ்டிங்லாம் முடியட்டும், நம்ம ஆவரேஜை கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப புஷ் பண்ண முடியல. இன்னையோட நம்ம 14 முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் 16 இருக்குது. பிடிச்சிடலாம். ஆனால் பர்சனல் ஃபீலிங் மார்னிங் ரன்னிங் தான் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு. ஒருத்தவங்களுக்கு அது மைண்ட் செட் மாறும். இப்போ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் நைட்டு ஓடிட்டுருக்கேன். நேற்று ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஸ்ட்டெல்லாம் போட்டு பிரித்து எடுத்துட்டேன். செம பம்பு. ரன்னிங் போகும்போது கூட அந்த மசில்லாம் நல்லா பெயின் இருந்தது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா மெயினாக ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது நம்ம டெய்லி ரொட்டீன் தானே. மசிலை மைண்டில் நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி போடுங்க, அப்போ தான் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ரன்னிங் கூட அப்படி தான். எந்த ஒர்க் அவுட் வந்தாலும் லவ் பண்ணி பண்ணுங்கள். நம்மளால் முடியும், நம்ம உடம்புக்காண்டி தான், நம்ம ஃப்யூச்சர் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும், உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் போட்டு இப்போ கூட எங்கள் வீட்டில் ஃபாஸ்டிங் திறக்கும் போது பஜ்ஜி அது இதுன்னு அடிக்கிறாங்க. எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க. பட் நான் ஒன்லி ஃப்ரூட்ஸு, லைட்டாக ஜூஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டேன். அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டேன். ஸோ ஆயில் ஃபுட் சாப்பிட்டு நம்ம ரன் பண்ணோம்னா அது வேறு நம்மளுக்கு எரிக்கலிக்குது, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் எவ்வளோ சேஃபாக என் உடம்ப பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிறேன். சாப்பிட்லாம். இன்றைக்காவது சண்டே ஒரு நாள் சீட் மீல் சாப்பிடுவேன். ரொம்ப நாள் கழிச்சு நேற்று ஒரு சம்சா சாப்பிட்டேன். அது என்றைக்காவது ஒரு நாள் வெயிட் பண்ணி சாப்பிட்றோம்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருந்தது. சரி, எனிவே அன்வான்ட் டாபிக்லாம் போகுது. மறக்காமல் ஃபிட்னஸ் பண்ணுங்கள், உங்கள் உடம்ப பார்த்துங்க. காசு பணம் எல்லாம் கூட இருக்கும், ஆனால் நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம். காசு இருந்ததுன்னா பிரயோஜனம். உடம்பு நல்லா பார்த்துக்கினா தான் அந்த காசை செலவு பண்ண முடியும். நம்ம மணிக்காண்டி எவ்வளவோ புஷ் பண்ணி சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். ஆனால் நம்ம ஹெல்த்துக்குன்னு யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள்.